வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டிகோடர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத 2 தரமான படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் ஒரு மலையாள படம். படத்தோட பேர் டிடெக்டிவ் உஜாலா. படத்தில் ஹீரோ ஒரு கிராமத்தில் லைப்ரரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த கிராமத்தில் 300 நபர்களுக்கும் கீழே தான் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சிட்டியில் லைப்ரரி வச்சு நடத்துறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் அவர் என்னன்னா இந்த ஒரு சின்ன கிராமத்தில் லைப்ரரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ பெருசாக எந்த ஒரு வருமானமும் இல்லை. அதனால அவருக்கு இன்னும் கல்யாணமும் நடக்கல, யாரும் பொண்ணு தர முன் வரல. ஆனால் அதில் ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னா, அதே ஊரில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சீக்ரெட் டிடெக்டிவ் ஏஜென்ட்டாக நம்ம ஹீரோ லிங்க்ல இருக்காரு. அதாவது அந்த ஸ்டேஷனுக்கு வர சின்ன சின்ன கேஸை நம்ம ஹீரோ தான் கண்டுபிடிச்சு கொடுக்குறாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கடந்த 50 வருடங்களாக அந்த ஊரில் எந்த ஒரு பெரிய சம்பவம் எதுவுமே நடக்கவே இல்லை. அதாவது கொலை அப்படின்றது எதுவுமே நடக்கலை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஊரில் ஒரு மர்மமான கொலை நடக்குது. வழக்கம் போல் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க போலீஸ் எல்லாருமே நம்ம டிடெக்டிவ் ஏஜென்ட்டாக இருக்கிற நம்ம படத்தோட ஹீரோ உஜாலாவை தான் கூப்பிடுறாங்க. இந்த கேஸை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுப்பா, உங்களை நம்பி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற எல்லா போலீஸுமே சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கேஸை தான் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு. பட் இது அவருக்கு ஒரு மிகப்பெரிய கேஸ், அதுவும் ஒரு கொலை கேஸு. ஸோ இதுக்கப்புறமா அந்த கொலையை அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு, அந்த கொலை பண்ணவங்களை எப்படி தேடி கண்டுபிடிச்சாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் எந்த இடத்துலையுமே போர் அடிக்கலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படம் மிஸ்ட்ரி த்ரில்லராகவும் இருக்குது, நிறைய இடத்துல காமெடியாகவும் இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இந்த மாதிரி படம் பிடிக்கும். ரொம்ப டீட்டெயில்டாக இல்லாமல் இருந்தாலும் சின்ன சின்ன ட்விஸ்ட் இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் காமெடி இருந்தால் பரவாயில்ல, மிஸ்ட்ரி த்ரில்லர் இருந்தால் பரவாயில்ல, நான் இந்த படத்தை உட்காந்து பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிற ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஒரு தரமான படமாக இருக்கும். ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் படத்தை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அடுத்து நாம பிரிக்ஸ் அப்படின்ற ஹாலிவுட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இப்போ அவைலபிளாக இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ்லையும் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்றத பார்த்தரலாம். நம்ம படத்தோட ஹீரோ டிம்மும் அவரோட ஒய்ஃபும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஒரு நாள் டிம்மோட ஒய்ஃப் நாம் 2 பேரும் வெளியில் எங்கேயாவது போய் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி டிம் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு டிம் எனக்கு முக்கியமான ஒர்க் இருக்குது, ஸோ இப்போதைக்கு என்னால் எங்கேயும் வெளியில் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதனால் டிம்மோட ஒய்ஃப் ரொம்ப ஹர்ட் ஆகுறாங்க. ஸோ திடீர்னு மிட் நைட்டில் அன்னைக்கு எழுந்து நீ வரலனா பரவாயில்ல, நான் தனியாக போகிறேன், பட் திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு கோவமாக சொல்லி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவங்க தங்கி இருக்கிற அந்த ரூமை விட்டு வெளியில் வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. பட் அங்க ஒரு மிகப்பெரிய சம்பவமே நடந்திருக்கு. அங்க இருக்கிற அந்த டோரை திறந்து பார்த்தா வெளியில போக வழியே இல்லை. நிறைய பிரிக்ஸால அந்த பாதை அடைப்பட்டு இருக்கு. வீட்டில் இருக்கிற எல்லா பாதைகளும் அடைப்பட்டு இருக்கு, எல்லா டோரும் அடைப்பட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம குழாயில குடிக்கிறதுக்கு கூட தண்ணி வர மாட்டேங்குது. ஸோ இதனால அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ அங்க இருக்கிற பிரிக்ஸை யார் கொண்டு வந்து வச்சா, யார் இந்த பாதையை அடைச்சா அப்படின்ற கேள்வி அவங்களுக்கு வருது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவங்க எப்படி அந்த ரூமை விட்டு தப்பிச்சு வந்தாங்க, அந்த பிரிக்ஸ் எப்படி அந்த பாதைகளை அடைச்சிச்சு, அதுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா, அதுக்கு பின்னாடி ஏதாவது மர்மமான சம்பவங்கள் இருக்கா அப்படின்றத சுவாரஸ்யமாக சொன்ன படம் தான் இந்த பிரிக்ஸ் படம். ஸோ இந்த படம் கண்டிப்பாக எந்த இடத்துலையும் போர் அடிக்காது, பார்க்க நீட்டாகவும் அதே சமயம் த்ரில்லாகவும் எடுத்திருக்காங்க. ஸோ சுவாரஸ்யம் எந்த இடத்துலையும் குறையாது, நம்பிக்கையாக பாருங்கள், போர் அடிக்காது. ஸோ கண்டிப்பாக இதே மாதிரியான நிறைய படங்கள் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இதே மாதிரியான நிறைய வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.